Hi, welcome to Sherin's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு நான்வெஜ் ரெசிபி தான், அதுவும் மட்டன் குழம்பு பண்ண போறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு மட்டன் குழம்பு. இதுக்கு அதிக மசாலாவே தேவைப்படாத ஒரு மட்டன் குழம்பு. அதே சமயம் ருசியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். அதாவது செய்ய தெரியாதவங்க கூட மட்டன் குழம்பு ருசியா செய்ய தெரியாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ரொம்ப ருசியா வரும். வாங்க அந்த மட்டன் குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். 1/2 கிலோ மட்டனை க்ளீன் பண்ணி எடுத்துர்க்கேன். இதுக்கு தேவையான மசாலா வறுத்துக்கலாம். இப்போ இதில் மல்லி சேர்த்துடலாம். 1 2 3 இதில் 3 ஸ்பூன் மல்லி. அடுத்து வரமிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 6லேருந்து 7 போல் வரமிளகாய், ஒரு 7-8 முந்திரி பருப்பு. அடுத்து கசகசா 1 2 இதில் 2 ஸ்பூன் கசகசா, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, இந்த மாதிரி 2 துண்டு பட்டை. இப்போ இதை வறுத்து எடுத்துடலாம். மசாலா நல்லா வறுத்துட்டோம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா வறுத்து எடுத்து வச்சுட்டோம் ஆறுறதுக்காக. இப்போ நம்ம வெங்காயத்தை அரைச்சி எடுத்துக்கலாம். நான் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி வெட்டியிருக்கேன். இதை அரைச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 துண்டு பட்டை, கொஞ்சமாக சீரகம், அடுத்து கருவேப்பிலை. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் அரைச்சோலையே அதை சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அவ்வளோதான். இதோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதோட பச்சை வாடையும் போயிடுச்சு. இதில் மட்டன் சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான உப்பு. இப்போ கலந்து விட்டுருவோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா மற்ற மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா நல்லா ஆறிடுச்சு. இதை அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு பேஸ்ட்டு போல் நம்ம இதை அரைச்சி எடுக்கணும். பாருங்கள், மசாலா இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை மட்டனில் ஊற்றிடலாம். மட்டன் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. பார்த்திங்களா, ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துடலாம். மசாலா போட்டதுக்கப்புறம் இந்த மசாலாவை இந்த மாதிரி மட்டன் கூட கலந்து விட்டுடலாம். மசாலா போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த மசாலாவை அந்த மட்டன் கூட சேர்த்து வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துடலாம். நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டனை இது போல் வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி, அப்புறம் குழம்புக்கு தேவையான தண்ணி. எப்போயுமே நம்ம குக்கரில் குழம்பு செஞ்சோன்னா அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது, கம்மியாக தான் தண்ணி சேர்த்துக்கணும். ஏன்னா குக்கரில் போட்டு வேக வைக்கிறது தண்ணி நல்லா தண்ணி இழுத்து வேகாது. அதனால் கம்மியாகவே தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி போதும். நம்ம வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமும் இதே பக்குவம் அப்படியே தான் இருக்கும். அதனால் தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம். அவ்வளோதான். இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். குக்கர் ஆஃப் பண்ணி ஸ்டீமும் இறங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா அருமையாக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெந்து வந்திருக்கு. இது நம்ம எப்பயுமே சொல்கிறது தான், இப்படியே விட்டுறக்கூடாது. அந்த பச்சை வடை அப்படியே இருக்கும். அதனால் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு வேக வைக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுமே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் போட்டு நல்லா இது ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு இறக்கிக்கலாம். 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சாச்சு. பாருங்கள், நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. பாருங்கள், குழம்பு நல்லா பக்குவமாக வெந்திருக்கு. நம்ம தேங்காயோ எதுவுமே ஊற்றலை. முந்திரி பருப்பு கசகசா மட்டும்தான் இது கூட சேர்த்து அரைச்சி ஊற்றியிருக்கோம். தேங்காய்க்கு பதில் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி குழம்பு நீங்கள் பண்ணிங்கன்னா இது சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், பரோட்டாவுக்கும் நல்லாயிருக்கும். அதே சமயம் சாதத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு ரெடியாக இருக்குது. நீங்களும் இதே போல் மட்டன் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.